அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். ஒருமுறை ராதுவிற்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. அவளுக்கு ஒரு தாயத்து கட்டி ஏதோ தெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டு சிறிது பணமும் ஒதுக்கி வைத்தார். அது மிகுந்த ஆச்சரியத்தை தரவே ஒரு பக்தை அவரிடம், அம்மா, இது என்ன? நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? உங்கள் சங்கல்பத்தால் அல்லவா எல்லாம் நடக்கிறது என்று கேட்டார். அதற்கு அன்னை கூறினார், நோய்கள் வரும்போது இவ்வாறு தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்வதால் பெரிய ஆபத்துக்கள் விலகுகின்றன. மேலும் உரியதை உரியவருக்கு கொடுக்கத்தானே வேண்டும் என்றார். மாணிக்தலா என்ற இடத்தில் ஒரு பக்தரின் வீட்டில் கௌரிமா ஒருமுறை வைசூரி நோய் கண்டு படுத்திருந்தார். அது ஒரு தொற்று நோய் என்பதையும் பொருட்படுத்தாமல் அந்த பக்தரின் தாயும் வேறு பலரும் அவருக்கு மிகவும் சேவை செய்தனர். அதை கேள்விப்பட்ட போது அன்னை கூறினார், அந்த தாய் இந்த பிறவியிலேயே முக்தி பெற்று விடுவாள். கௌரிக்கு நோய் ஏற்பட்ட போது அவளுக்காக ஒரு விளக்கை தூண்டியவர்கள் கூட முக்தி பெற்று விடுவார்கள் என்றார். இந்த கௌரிமா தான் பின்னாளில் அன்னை ஸ்ரீ சாரதா மடத்தின் முதல் தலைவியாக இருந்தாள். மிகவும் மனம் தளர்ந்தவராக துறவி ஒருவர் எழுதிய கடிதத்தை கேட்டு அன்னை கூறினார், இது என்னப்பா பேச்சு? குருதேவரின் திருநாமம் என்ன சாதாரண விஷயமா? அது எப்படி வீணாகப் போகும்? பலனளிக்காமல் இருக்கவே இருக்காது. குருதேவரை நினைத்தபடி இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இறைக்காட்சி கட்டாயமாக கிடைக்கும். மரண வேளையிலாவது கிடைத்தே தீரும். ஒரு பக்தர் சட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அன்னையை வணங்கிய போது, அம்மா, என் மனமோ இந்த நிலையில் உள்ளது. இதில் வக்கீல் தொழிலுக்கு வேறு போகிறேன். என் தலையெழுத்து என்னவாகுமோ தெரியவில்லை என்றார். அதற்கு அன்னை கூறினார், நீ ஏன் பயப்பட வேண்டும் மகனே? அது ஒரு தொழில், அவ்வளவுதானே என்று கூறினார்.